வரப்போற காலம் இந்த 2025 வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாச்சும் இன்னும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்றத டேரோ ரீடிங் மூலியமா பண்ணி காட்டுங்க. ஸோ நம்ம நாட்டுக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து அந்த யாருக்கு பார்க்குறோங்கிறது நமக்கு வேணும். நம்ம இந்தியன், நம்ம பாரத நாடு, நம்ம இந்திய நாட்டுக்கு பார்க்கலாம். ஓகே. இன்னும் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு, ஏன்னா வந்திருக்க கார்டு அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரிங்னு சொல்லுவோம்ல, அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு விஷயம் இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், உடனே மீண்டு அதை பண்ணுற அளவுக்கு நமக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, ஒரு படைபலம், அதிகாரம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. இப்போ 2 விஷயம் நடந்துச்சு இந்த வருஷத்தை. இது ஜூன் தான் ஆகுது. இந்த 6 மாதத்துலேயே ஏப்ரல் மாதம் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது, மடி அந்த இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ அது 2வது பார்த்தீங்கன்னா இப்போ 242 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கார்டு காட்டுறது என்னன்னா, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ரெக்கவரிங் ப்ராசஸ் தான் இது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது எஸ்ன்னு தான் வருது. ஏன்னா இது வந்து ஹார்ட் பிரேக், இது வந்து நல்ல ஒரு அடையாளம் இல்லை, சைன் கிடையாது. ஸோ பார்க்கும்பொழுது எஸ், அஃப்கோர்ஸ் இன்னும் இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விபத்தோ ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது.